வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதி பாடல்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வரிசையில் 30வது பாடல் இன்று உங்களோடு பேசவிருக்கிறோம். செவ்வான் உருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வார் ஒருவர்க்கு செய்விப்பதுவே. இது பாடல். செவ்வான் உருவில் திகழ் வேலவன். சிவந்த வானம், செவ்வான் சிவந்த வானம். காலை கதிரவனால் வானம் சிவந்து இருக்கும், செக்கச் செவேல் என்று சிவந்து இருக்கும் அதிகாலையிலே. அந்த சிவந்த வானத்தை ஒத்த உருவாக, அந்த உருவில், அந்த நிறத்தில், அந்த நிறம் கலந்த உருவில் வேலவன் திகழ்கிறான். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று. வேலவனை இப்படி புகழ்ந்து போற்றி பாடுகிறார் அருணகிரிநாதர். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்திருப்பது. உணர்வு உணர்வு உணர்வித்ததுதான். அவர் உணர்த்தினார், உணர்வித்தார். எதை சொல்வோம்? ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். எதை உணர்வித்தார்? ஞான உபதேசம் உணர்வித்தார். இறைவனுடைய அருள், முருகப்பெருமானுடைய அருள் ஆற்றலை, பேராற்றலை உணர்வித்தார். மெய்ப்பொருளை உணர்வித்தார். அருணகிரிநாதருக்கு ஞான உபதேசம் செய்தார், மெய்ப்பொருளினை உணர்வித்தார். உலகிலேயே பெறுதற்கு அரிய அருள் ஆற்றலை உணர்வித்தார். அதை எந்த பொருளோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். அதை எதோடும், எந்த பொருளோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு அவ்வளவு அளப்பரிய ஆனந்தமாய மெய்ப்பொருள் ஞான உபதேசம் முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு அருளுகிறார். உணர்வித்ததுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றது. அதை அறியத்தான் முடியும், உணரத்தான் முடியும். அலால் அல்லது அல்லது ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அதை யாருக்கும் நாம் சொல்ல முடியாது. அவ்வாறு அறிவார். அதை அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். அந்த இறை அருளினை, இறை ஆற்றலை, ஞான உபதேசத்தினை நாம் உணர முடியும். நாம் பிறருக்கு அதை எடுத்து சொல்ல முடியாது. அவ்வாறு அறிவார். ஆனால் பிறருக்கு சொல்ல முடியாது. அதை பற்றி வாயால், வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று அருணகிரிநாதர் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இறையருளினை, ஞான உபதேசத்தினை, இறையருளின் ஆற்றலை, நாம் பெற்ற பேரின்பத்தை உணர முடியும். ஆனால் அவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அவ்வாறு அறிவார், அறிகின்றது. அதை அறிகின்ற நிலையிலேதான் இருக்கும். எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அதை எப்படி மற்றவர்களுக்கு சொல்வது? ஆக அது எவ்வளவு பெரிய பேராற்றல், எவ்வளவு பெரிய ஞான உபதேசம், எவ்வளவு பெரிய மெய்ஞான உணர்வு. மெய்ஞான உணர்வு அடியார்கள் பெற வேண்டும் என்று அருணகிரிநாதர் விரும்பி பாடலை இயற்றியிருக்கிறார். செவ்வான் உருவில் திகழ். மற்றொரு பாடலிலே சொல்வார், கையோ அயிலோ கழலோ முழுதும்
செய்யோய் மயிலேறிய சேவகனே. முருகப்பெருமானுடைய கைகள் கழல்கள் முருகப்பெருமானுடைய கையோ கழலோ அயிலோ முழுதும் செய்யோய் சிவந்திருக்கின்றன. அருளாற்றலை அன்பர்களுக்கு தருகின்ற அளவிற்கு சிவந்திருக்கின்றன. செக்க செவேல் என்று சொல்வோம் அல்லவா, அந்த மாதிரி சிவந்திருக்கின்றன. செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே என்று திருவாசகம் சொல்வது போல கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே என்று அருணகிரியார் ஒரு பாடலிலே இந்த செவ்வான் பற்றி சொல்வார். இங்கே செவ்வான் உருவில் என்று சொல்கிறார் அல்லவா, அங்கே சிவந்து இருந்தது. கை வேல் அயிலோ கழலோ வீரக்கழலோ சிவந்து இருந்தது என்று சொல்வார். அதை இந்த பாடல், இந்த இறையாற்றல் ஞான உபதேசத்தை உணர முடியும், நாம் பிறருக்கு சொல்லிட முடியாது. ஆக ஞான உபதேசம் எவ்வளோ பெரிய உயர்வான ஒரு பதம் திருவாசகம் சொல்லும் அல்லவா. தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொளோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்று. அந்த ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை, என்னால் சொல்ல முடியவில்லை. உணர முடிகிறது, சொல்ல முடியவில்லை. என்பரம் இல்லா இன்னருள் தந்தாய், உணர முடிகிறது, சொல்ல முடியவில்லை. கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, என்னுடைய செயல் மாண்டவா உணர்கிறேன், சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. இதை யார் பெறுவார், என்னால் சொல்ல முடியவில்லை. ஆர் பெறுவார்? அவ்வளவு ஆனந்தம். இதுதான் நிறையருள், இதுதான் ஞான உபதேசம், இதுதான் மெய் உணர்தல், இதுதான் மெய் உணர்தல். உணர முடியும், மற்றவர்களுக்கு அது எப்படி என்று சொல்ல முடியாது. அதை அருணகிரியார் சொல்லுகிறார், சொல்ல முடியாது. அருமையான பாடல். அதாவது செவ்வான் உருவில் திகழ் வேலவன் நன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் இது. இதை எதோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த மெய் உணர்தல் இருக்கிறதே, இதை எந்த பொருளோடும் இந்த உலகத்திலே ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு உயர்வானது மெய் உணர்தல், மெய்ப்பொருள் உணர்தல், ஞான உபதேசம் பெறுதல். அருணகிரிநாதர் சொல்லுவார் அல்லவா, சும்மாயிரு சொல்லற, சொல் அற்று சும்மா இருக்கின்ற நிலைமை இருக்கிறதே, அது உயர்வான நிலை. அந்த நிலை பற்றி சொல்ல முடியாது. இதுதான் அருணகிரியாருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையேயான மிகப்பெரிய ஞான உபதேசம், மெய் உணர்தல் என்கின்ற மகா தத்துவம். மகா தத்துவம். மீண்டும் பாடலை சொல்லுகிறோம். செவ்வான் உருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால். ஆனால் என்ன, எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அறிகின்றோம், உணர்கின்றோம், ஆனால் எவ்வாறு ஒருவர்க்கு உணர்விப்பது, அதாவது இசைவிப்பது, அவருக்கு சொல்லுவது என்று அர்த்தம். இந்த பாடல் நாம் தொடர்ந்து பாடுவோம். இந்த பாடலை மனதிலே தேக்கி வைப்போம். நாமும் இறையருளுக்குரிய மெய்ப்பொருளுக்கு, மெய்ப்பொருள் உணர்விற்கு நாமும் முயல்வோம். அதுதான் இங்கே அறிவார் அறிகின்றது. அங்கே அடுத்து எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவோயே, எப்படி அதை இசைவிப்பது, அதுதான் சொல்லுகிறார்.
அழால் அறிகின்றது அழால் நாம் உணர முடியும், பேரின்பத்தை உணர முடியும். அழால் ஒருவருக்கு இசைவிப்பது எவ்வாறு என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இந்த பாடலை முழுமையான பொருள் உணர்ந்து நாம் படிப்போம். இந்த பாடலின் உட்பொருளை நாம் தெரிந்து கொள்வோம். அருணகிரிநாதர் சொல்லுகிறார் அல்லவா, அந்த பேரின்ப நிலை, அந்த மெய் உணர்தல், அந்த ஞான உபதேசம், முருகப்பெருமானுடைய ஞான உபதேசம் என்றால் உலகத்திலே அதைவிட பெரிய மெய்ப்பொருள் ஏது? அந்த மெய்ப்பொருளோடு நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். அந்த மெய்ப்பொருளை, மெய்ப்பொருள் உணர்தலை என்கின்ற பாக்கியம் நமக்கும் கிடைக்கட்டும். ஓம் முருகா, ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.